யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் பேருந்தின் நடத்துனர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக 19 வயதுடைய மாணவி கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வருகின்ற 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மாணவியின் தரப்பில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது. உண்மையில் சம்பவ தினத்தில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து பயாபலான் பகுதியை நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் நடத்துனர் மீது கோண்டாவில் பகுதியில் வழிமறித்த சிலர் தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். அதாவது அந்த பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல் மேற்கொண்டதுடன் கத்தியால் அவரது கையிலும் கீறியிருந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனியார் பேருந்துகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தது. அதன் பின்னராக நடத்துனர் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் கைது செய்யப்படாவிட்டால் தொடர்ந்து எங்களது பணி புறக்கணிப்பு இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த தினத்தன்று இரவு வேளையிலே தாக்குதல் நடத்தியவர்களின் வீட்டிற்கு போலீசார் சென்றிருந்தார்கள். அப்போது தாக்குதல் நடத்தியவர்கள் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பேருந்தில் பயணம் செய்த மாணவியை போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்து சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த மாணவி பல தகவல்களை தெரிவித்திருந்தார். பாடசாலையில் கல்வி கற்கின்ற குறித்த மாணவியும் இன்னொரு மாணவியும் குறித்த தனியார் பேருந்தில் ஏறியதாகவும் ஏறி அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்த போது நடத்துனர் கீழே இறங்குமாறு கூறியிருந்ததாகவும், அதாவது அருகில் இறங்குவர்கள் பக்கத்தில் இறங்குவர்கள் பேருந்து இருக்கையில் இருக்க வேண்டாம் என்று கூறியதாகவும், பேருந்தில் வெளியே நின்றுவிட்டு பேருந்து புறப்படும் போது ஏறுமாறு கண்டிப்பான குரலில் கூறியதாகவும் மாணவி தெரிவித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அதற்கு முதல் 2 தடவைகள் அந்த மாணவிகள் பேருந்துக்குள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்த போது நடத்துனர் அவர்கள் பேருந்துக்குள் ஏசி போடப்பட்டிருக்கின்றது, நீங்கள் ரூமுக்குள் போவது போல வந்து செல்கின்றீர்கள் என்று குறித்த பேருந்தின் நடத்துனர் இரட்ட அர்த்த வசனத்தில் பேசியதாகவும் கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கும் பேருந்து நடத்துனர்களுக்கும் இடையிலே இந்த சம்பவங்களை அடுத்து ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த மாணவிகளை பேருந்து நடத்துனர் இறக்கிவிட்டே சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து குறித்த நடத்துனர் பேருந்துக்குள் வைத்து எங்களை அவமானப்படுத்தி விட்டதாகவும் இரட்டை அர்த்த வசனத்தில் பேசியதாகவும் கூறி அந்த பேருந்தில் பயணிப்பதற்காக ஏறிய 2 மாணவிகளில் ஒரு மாணவி தனது சகோதரனுக்கு தொலைபேசி ஊடாக அழுது கொண்டே விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில் குறித்த மாணவியின் சகோதரர்களும் மற்றும் அவர்களது நண்பர்களும் கோண்டாவில் பகுதியில் வைத்து குறித்த பேருந்தை வழிமறித்து அந்த பேருந்தில் பயணித்த, அதாவது அந்த மாணவி நடத்துனர் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறிய அந்த நடத்துனரை கீழே இறக்கி அவர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கத்தியால் கையிலும் கீறியிருப்பதாக கூறப்படுகின்றது. எங்களது தங்கச்சியை நக்கல் அடிப்பியா என்று கேட்டு அவர்கள் தாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பேருந்துக்கோ அல்லது பேருந்தில் பயணம் செய்த ஏனையவர்களுக்கோ தாக்குதல் நடத்தவில்லை என்று கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்துதான் இவ்வாறு தனியார் பேருந்து நடத்துனர் அந்த பிரச்சனை தொடர்பாக ஏனையவர்களுக்கு சொல்லி தனியார் பேருந்துகள் சில பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசாரிடமும் அவர்கள் முறைப்பாடு ஒன்றை கொடுத்துவிட்டு உடனடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட, அதாவது தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், இல்லையென்று சொன்னால் எங்களது பணி புறக்கணிப்பு தொடரும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையிலே அன்றைய தினமே அந்த மாணவி கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து வன்முறையை தூண்டியது அல்லது வன்முறைக்கு காரணமானவர் என்ற அடிப்படையில் குறித்த மாணவி கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னராக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த மாணவியை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்திகள் மூலமாக அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் மாணவியின் தரப்பில் சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது எங்களது முறைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அல்ல, அதாவது நடத்துனர் இரட்டை அர்த்த வசனத்தில் பேசியிருக்கின்றார், அவர் மீது முறைப்பாடு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்ல, அவர்களின் மிரட்டலுக்கு, அதாவது தனியார் பேருந்து சாரதிகளின் மிரட்டல்களுக்கு அடிபணிந்து போலீசார் இவ்வாறு மாணவியை கைது செய்ததாக மாணவியின் தரப்பில் கூறப்படுகின்றது. நிலையில் நடத்துனரை தாக்கிய அந்த நபர்கள், அதாவது தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மாணவியின் சகோதரர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் தற்பொழுது தலைமறைவாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.